ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய் பணியூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. அதாவது செல்ஃப் சென்ட்ரிக் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு சுயநலமி இந்த உலகத்துல நம்ம பார்த்தது ரொம்ப அரிது. அந்த மாதிரி தமிழ்நாடே அவருடைய வீடா. அப்புறம் ஏன் போயிட்டு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு நீங்க போயிட்டு உங்களுடைய அந்த பனையூர் பங்களால போயிட்டு பதுங்கிட்டீங்க? 72 நாட்களுக்கு வெளில வரலையே, ஏன் வெளியில வரல? தமிழ்நாடு தானே உங்க வீடு, அப்படியே ஒலாத்தி இருக்கலாம் எல்லாரும். நீங்களும் வரல, உங்க கட்சிக்காரனும் வரல, ஒருத்தரும் வரல. அவர் சொல்றாரு தமிழக அரசு இன்னைக்கு நான் வந்து இங்க பேசுறேன்னு உடனே தமிழக அரசு வந்துட்டு இந்த பணத்தை போட்டுடுச்சு. அதாவது அந்த அளவுக்கு பயப்படுறாங்களா இவரை பார்த்து. என்ன விதமான முட்டாப்பைய பாருங்க இவருடைய ரசிகர்களை தாண்டி இவருடைய பேச்சு எங்கேயும் போக மாட்டேங்குது. ரசிகர்களும் ஏதோ தர்மத்துக்காக சரி நம்ம ரசிகரை ஒரு ஹீரோ வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போறாங்க. அதை தாண்டி இவருடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போகவே இல்லை. ஆனா இவரை பார்த்து பயந்து தமிழக அரசு பணத்தை போட்டுடுச்சா? பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு ஒருத்தர் வீட்லையும் போயிட்டு அந்த பெண்களுடைய காதில் வந்துட்டு விசில் அடிங்க, பிகில் அதை வச்சு ஊதுங்க அப்படின்னு இருக்காரு.